சொல்லு பிரியா. உன்னை உடனே பார்க்கணும் நான். எங்க இருக்க? டேய் உன் வீட்டில். டேய் அல்பன்ஸ் எந்திரா. டேய் எந்திரா பிரியாடா, எந்திரா. டேய் எந்திரா. பரவாயில்ல விடுங்க, அவர் தூங்கட்டும். நைட்டு ரொம்ப லேட்டாக வந்தான், ஏவி ஒர்க்கு போல. அல்பன்ஸு ஏன்டா பிரியாவை கட்டி நீ செல்வம் ஹாப்பியாக இருப்பான்னு நினைக்கிற? அவங்க அப்பா முடிய பார்த்துக்கிறியா? கொஞ்சம் ஏமாந்தான்னு வச்சுக்கேன், நம்ம டப்பாவை சுட்டு துண்டுவாடா அந்த ஆளு. டே வேலு, நீ சொன்னது கரெக்டு தான்டா மச்சான். அந்த ஃபேமிலியில் ஒரு மூஞ்சாவது சிரிச்ச மூஞ்சாகுதாடா. சா இன்னைக்கும் தண்ணி வரல. ஜாலி, நாளைக்கு குளிச்சிக்கலாம். பிரியா என்னப்பா? அப்பா ஒத்துக்கிட்டாங்க, அப்பா ஒத்துக்கிட்டாங்க. எஸ். உன் ஜாதகத்தை கேட்டாரு. நம்ம 2 பேர் ஜாதகமும் பொருந்தி வந்துச்சுன்னா வர தை மாசம் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடலான்ட்டாரு. அங்க வச்சாரா லாக்க? சி, லாக்லாம் வைக்கல, யதார்த்தமா தான் சொன்னாரு. ஆனாலும் நாங்க எதுக்கும் ரெடியா இருப்போம்ல. இந்த பாரு, இது என் ஜாதகம். உன் ஜாதகத்துல என்ன எழுதியிருக்குன்னு நமக்கு தெரியாது. எதுக்கு ரிஸ்க்கு? யாராவது ஒரு நல்ல ஜோசியரா பார்த்து இந்த ஜாதகத்துக்கு பொருத்தமா ஒரு புது ஜாதகம் எழுதி எடுத்துட்டு வா. கட்டி கொடுக்கறதா இருந்தா கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்லன்னு சைக்கலாஜிக்கலா போட்டு வாங்கின பாரு. அதுல தான் எங்க டாடி ஆடிருச்சு. சமத்துடா நீ. சைக்காலஜியா சொன்ன நினைச்சியா? ஐயோ. ஏய், ஏய், பேச்சா இருக்கணும். பிச்சு போடுவேன் மவனே. என்னாச்சு? உன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறானுங்களா? சாச்சா, அவனுங்க அப்படிலாம் பண்ண மாட்டானுங்க. என்ன போட்டி தெரியுமா இந்த வீட்டுக்கு? பிக்கலு புடுங்கலு ஒன்றும் கிடையாது. கல்யாணம் பண்ணி குடி வர்றதுக்கு இதுதான் கரெக்டு வீட்டு செல்வா. டீசெண்டான லொக்கேஷனு, மளிகை கடை, மார்க்கெட்லாம் பக்கத்தில் இருக்குது. வண்டியாக கூட ஃப்ரண்ட்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். நீ என்ன சொல்கிற? 1000 ரூபா டோக்கன், நாளைக்கு மிச்சம் அட்வான்ஸ் கொடுத்துட்றேன். உனக்கு இந்த வீடு பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். புதன்கிழமை கூடி வந்துடுறேன். சட்டுன்னு திரும்பி பார்க்காத, எனக்கு பின்னால் ஒரு பங்களாக்குது பாரு. யாருதுன்னு தெரிதா? அதே வீடு தான், மகாவோட கீப்போடு. அந்த பொம்பளைய பாத்தியாடா நீ? அவ மாதிரி பர்சனாலிட்டி இந்த ஊர்லயே இல்லைன்னு பேசிக்கிறாங்க. அவள் வெளியில் வர்றதே இல்லை, வீட்டில் ஆள் இருக்க மாதிரியே தெரியல. அப்போ அந்த பொம்பளைய பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் நீ. பிச்சு புடுவேன் பிச்சு. ரவுடி. ஸ்வீட் எங்க? எப்படிடா இருக்கு? உன்னை விட டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். பழிச்சுப்பேன். 6 நாள் லீவ் போட்டு நானே என் கைப்பட செஞ்சது. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கொடுத்தேன்னா கெட்ட கோவம் வரும் எனக்கு. அவனுங்க மூஞ்சும் முகரையும். கல்யாணம் ஆனோடனே வேலை அவனுங்களை துரத்தி அடிக்க. எங்கடா வச்சேன் என் ஃபோனை? அடுக்கல. வீடு நல்லா இருக்குடா, அட்டகாசமா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெயிண்ட் அடிச்சு ஃபர்னிச்சர்ஸ்லாம் போட்டோம்னா சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுங்களை மட்டும் வீட்டுக்குள்ள விட்ட பத்திர காலி ஆயிடுவேன். எதுக்கு அவனுக்கு இங்க வரானுங்க? அவனுக்கு தான் வீடு இருக்குல்ல. நீ பாத்தியாடா செல்வா, வெளியே வந்தாளா? தள்ளாதடா. மைசூரில் பெரிய அரசியல்வாதி பொண்டாட்டியாண்டா. மகாவோட லவ் ஆகி ஓடி வந்துட்டுக்கிறா. அதான் விட்டு வெளியே வர்றதே இல்லை. யார் சொன்னது? அதெல்லாம் கிடையாது. அவள் அந்த காலத்து தெலுங்கு ஹீரோயின். நாகார்ஜுனா வேணுசுக்குலாம் நடிச்சிருக்கா. சே, வேலைக்காரிடா. இந்த வீட்டு உள்ளார வர்றதுக்கு மகாளுங்களுக்கே பர்மிஷன் கிடையாது தெரியுமா? ஒரு ட்ரிப்பு மகாவை பார்க்குற சேகல எஸ்ஐ நுழைஞ்சிட்டு இருக்காப்புல. கட்டி தொங்க விட்டானா மகா. டி செல்வா, வீடு சூப்பராக இருக்குதுடா. நீ போகிறதுக்கு முன்னாடி சாவி கொடு, நான் என் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆமாண்டா, நானும் ஈவினிங் ஷிஃப்ட் ஆகி வந்துடுறேன்டா. டெய்லி வருவானடா மகா அங்கே. ஓப்பனாக பார்க்காதீங்கடா.
எப்போவுமே காவலுக்கு ஆள் இருந்துன்னே இருக்கும். ஏய் லட்டு எடுத்துங்கடா. எந்த கலடா வாங்கின? லாலா கல்ல வாங்கிருக்கலாம்ல. கேவலமா இது. பிரியா நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான். ஹாய் பிரியா. லட்டு சாப்பிட்றீங்களா? பட் ரொம்ப சுமாராக தான் இருக்கு. ஏதோ மட்டமான கல்ல வாங்கி வந்துருப்பான் போல. வேணாம். பிரியா 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 கூட ஏதோ ப்ராப்ளம் போல இது மச்சான். சொன்னா சால்வ் பண்ணலாம்ல. ஃப்ரெண்ட்ஸ்னு எதுக்கு இருக்கிறோம்? என்ன மச்சான் என்ன ஹெல்ப் பண்ணுமா? ஐயோ வந்தீங்க? ஏய் நீ ஏடா லட்டை சாப்பிட்ட? உன்னை யாராவது சாப்பிட சொன்னாங்களா? ஏண்டா அது பிரியா பண்ணா? கமெண்ட் நீயே சொல்லு. லட்டு நல்லா இருந்துச்சு. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. தோ இவன் கூட தான் அன்னைக்கு அப்பா மொழி சரியில்லை பிரியா முடியாது சொல்றாங்க. நடியா பாப்போம். அவங்க அப்பா மொழி அப்படி தானடா இருக்கும். நான் இல்லைன்னு சொன்னா அதை ஏன்டா அவ காதல விழுற மாதிரி சொல்றேன். மச்சான் மச்சான் பிரியாடா.